குடிக்க போய் நாங்கள் பட்டாண்டிக்கு வந்து இறங்குறோம். பேசி வந்தாங்க பாம்பு வந்தாங்க என்ன வந்தாங்க பாம்பு சாப்பிட்டீங்களா காலமே? உள்ளுக்கெல்லாம் தண்ணி வந்தது. பாம்பு அதுக்கு மீன் கலர்கள் எல்லாம் போட்டு கவுளறது ஆவது தானே. நான் கொஞ்சம் வெளியே சிறு பணத்தை கொடுக்குறேன். என்னால இயன்றதை தந்து கிடக்கம்மா பாப்போம். வேற யாரும் தந்தா இது ஒரு தரம் உதவி செய்யல. நான் என்னால இயன்றதான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் நியூஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தினம் யாழ்ப்பாணத்துடன் வாதரை கிராமத்திலே தண்ணீர் எல்லாம் மேவி மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் வந்திருக்குது. அந்த காணொலியை தான் நீங்க தற்போது பார்வையிட பிறகு வாங்க அது எப்படி இருக்குது, வீடுகளுக்கு தண்ணி போயிருக்கான்னு சொல்லி அந்த காணொலியை பார்வையிட. புத்தூர் வாதரைக்குள்ள வந்திருக்கேன். வாதரையில எப்படி அம்மா தண்ணியில எல்லாம் வந்திருக்கோம். சாப்பிடாம வழியில் எப்பங்க சரியான கஷ்டம். அவருக்கு 65 வயசு, எனக்கு 60 வயசு. அங்க உதவியத்தை அங்க இருக்கிறேன். சாப்பாடு வழியில் எங்களுக்கு தேத்தண்ணியை வச்சு குடிக்கலாம். வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருக்கு. வந்து பாருங்க வீட்டுக்கு சரியா தண்ணி. சரியா இதுல வர இதான் வீடு அவன் அம்மான்றது வீடு. வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு. அவருக்கு மேலாவது சரியான கஷ்டம் எங்களுக்கு. அவருக்கு 65 வயசா போச்சானே. போட்டுருவார். அவ புள்ளிகளுக்கும் கஷ்டம் வந்து புள்ளிகளும் கவனிக்கிறது. அவன் கூலி வேலைக்கு போறது அதுவும் செய்யலாம் மழைக்கு. அப்ப எங்களுக்கு சரியான கஷ்டம். தேத்தண்ணியை வச்சு குடிக்கல. அவ்வளவுதான் வீடுகளுக்குள்ள போயிட்டேன். கொஞ்சம் தண்ணி கூட கிடந்தா இப்ப சொட்டு குறைஞ்சிருது. ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அந்த தேத்தண்ணி குடி வச்சு குடிக்கிறாரு. அப்படி இல்லாம என்ன தண்ணிக்குள்ள எல்லாம் தண்ணி குடிக்க போய் நாங்க பட்டாண்டிக்கு வந்து இறங்குறோம். பேசி வந்தாங்க பாம்பு வந்தாங்க என்ன வந்தாங்க பாம்பு வேறாரு தண்ணிக்கெல்லாம் நிக்கிறாரு. தண்ணி எந்த அளவு காசு நாங்கள் தண்ணி வந்து போடுறோம். கொஞ்சம் ஆசை தான் இருக்கும். என்ன செய்யறோம் கஷ்டம் பார்க்காம இல்லை கஷ்டம் இருக்கிறோம். இந்த வீட்டு கோடைக்கு கேட்டு மண்ணை போட்டால் முட்டை இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு அந்த பார்த்து அது முடியல வாங்க குஞ்சு வாங்க அடிக்க நாங்கள் அடிக்க சட்டங்கள் இதுக்குள்ள வரோம். வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு. இல்ல மேரி தண்ணி இல்ல வீடுகளுக்குள்ள போயிருக்கு. எல்லாரும் தண்ணி போயிருக்கு. சமைக்கிற பகுதி இது. தண்ணி மீன் விடலாம் போடாது அப்படி நிக்கிறாங்க. மீன் இதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார், ஐயா இருக்கிறார். அதுக்குள்ள பாருங்க தண்ணிக்கெல்லாம் இருக்கிற அந்த எல்லா இடம் தண்ணிகள். ஐயா அப்படி இந்த தண்ணிகள் எல்லாம் என்ன உங்களுக்கு தண்ணி வந்தது கொஞ்சம் மத்திக்கிறது. உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு முழங்கால கிட்ட இப்ப மத்திக்கிறது. தண்ணியில வந்து காலுக்குள்ள எல்லாம் வந்துருக்காங்க. எல்லா இடம் தண்ணி வந்து இதுக்குள்ள ஒரு ஐயா படுத்து இருக்கிறாங்க. இல்ல அதானே ஐயா நடக்க மாட்டேன். காலை மேலாதான் சரி பாப்பா வேணா ஐயா எல்லாம் தண்ணி பாருங்க கஷ்டம் தான். எல்லா இடம் பாருங்க எல்லா இடம் தண்ணி வந்துருக்கு. இந்த வீடுகளுக்கு இல்லையெல்லாம் இதுகளுக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கேன். என்ன சாரியில வச்சிருக்கிறீங்களா? இதுல பாம்புல இதுல என்ன தண்ணி ஏற்றி தந்தாலும் பரவாயில்ல. ஏற்றி தந்தாலும் நாங்கள் தண்ணி வீட்டுக்கு வராதாங்க. ஏற்றி தந்தால் இப்ப நிம்மதியா பார்த்து சொல்லுறோம். தேத்தான குடி குடிக்க வழி இல்லாம அந்த கலரம் தான் கவனம். அப்ப நாங்களே என்ன செய்வோம் ரொம்ப சரியான கஷ்டமாக பாக்குறது. கெட்டு போயிட்டு வந்தாலும் நான் பார்க்க ஆகவில்லை. சுத்தி வர வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போகுது. குடிக்கவே சாப்பாடு இல்ல. மத்தியானம் சாப்பிடுறாங்க தண்டவை. எனக்கு பின்னர் 2,000 சமைக்கல. அப்படியே கிடக்க முடியும். ஒரு பிஸ்கெட் வேண்டா காசு இன்னும் வேறு பண்ணாங்களா அதுங்களுக்கு காசு வேறு ஒரு சில ஆண்டுகள் காசு கேட்டாலும் எங்கள்கிட்ட கிடந்தால் நாங்கள் சாப்பிட வேண்டியா இல்லை இருக்க வேண்டியா அப்படி
வாதரை கிராமத்தில் இருக்கின்ற ஒரு அம்மாவுக்கு என்னால் இயன்ற ஒரு சிறு பணத்தை கொடுக்குறேன். இப்படி யாரும் நீங்கள் கஷ்டப்படுற ஆக்களுக்கு இப்படி நீங்க உதவி செய்யணும். அம்மா என்னால இயன்ற உதவி இப்ப செய்துகிறாக்கு. இதுல பார்த்து யாரும் பார்த்து செய்தா உதவி செய்தா காணொலியை பாக்குறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கு நீங்களும் இப்படி உதவி செய்யணும். இப்படி வாதரை கிராமத்துல இப்படி வாதரை கிராமத்துல வேற யாரும் வந்து பார்த்தது எப்படி போயினா இப்படி உதவி திட்டங்கள் அப்படி ஒண்ணு செய்வாங்க. வேற யாரும் அரசியல்வாதிகள் அப்படி வந்த மாதிரி இப்படி உங்களோட உதவி வீடுகள் பாக்குறது வந்து பாக்கணும் தம்பி. எனக்கு அந்த பானை சாப்பாடு தெரியணும். வேற இன்னும் ஒன்றும் தானே இல்லை. வந்து பாக்கணும் தானே. இந்த தண்ணிக்கெல்லாம் அந்த கிராம அம்மாவும் ஒரு ஐயாவும் இருக்கணும். எல்லாம் தண்ணி சுத்தி வர தண்ணி தான் நிக்குது எல்லா இடம் பாருங்க. குடி தண்ணி யாராவது எல்லா இடம் தண்ணி போயிட்டேன். எல்லா இடம் தண்ணி ஒரு 8 ரூபாய்க்கு பொறுக்கி கொண்டு தண்ணி கொண்டு போகும். குசினிக்கு வச்சு தண்ணி கொண்டு பார்த்து பொறுக்கிட்டான் மேல போட்டுக்கிறேன். கஷ்டம் தானே நம்ம அதை தண்ணி குடிக்கிற போட்டுல குடிக்காத தண்ணி மழை தண்ணி கொண்டு போகும். சிரிச்சாலும் என்ன செய்யறது இப்படி கவலை தானே. என்ன செய்யலாம் எங்களை பார்க்க உதவிக்கு ஆக்குறது. எங்க வீட்டை ஏற்றி தந்தாலும் மண்ணால போட்டு இப்படி வீட்டுக்கு தண்ணி விட இருந்தாலும் பரவாயில்லை. கவனிச்சு சாப்பிடலாம். அந்த வழி இல்லை. சரி பாப்பா யாரும் உதவி செய்யட்டும். இதுல பாருங்க மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ள வேற ஒரு வீட்டுல தண்ணி எல்லாம் வந்து இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் இப்ப கூட்டிக் கொண்டு போறேன். போயினா உள்ளுக்கு போய் பார்ப்போம் அந்த தண்ணியில என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி அந்த நிலைமையில போய் பார்ப்போமாகும். வீடு உள்ளாயெல்லாம் தண்ணி வந்திருக்குது அந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள. இதுல பாருங்க வீடை பாருங்க இப்படி வீடுன்னு சொல்லி மக்கள் தண்ணிக்கெல்லாம் நிக்கிறேன் மிதந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடமும் கூடுதலா தண்ணி மிதந்திஞ்சு வர முழங்காலைகள்ல தண்ணி நிக்குது. சுத்தி வர தண்ணிகள் நிரம்பி மக்கள் இயற்கையிலாக சின்ன பொடியில எல்லாம் தண்ணிக்கு அண்ணி இறந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிட்டீங்களா காலமே? உள்ளுக்கெல்லாம் தண்ணி வந்தது. பள்ளிக்கூடம் எல்லாம் போனீங்களே? லீவ் விட்டு போறேன் இல்ல தண்ணிக்கான் கூட நிக்கிறீங்க. மேல வேற இருங்க தண்ணிகள் கூட. தம்பி என்ன மாதிரி தண்ணி வீடுகளுக்கு மூட விட எல்லாம் போனோம். தண்ணி வந்து இப்ப அங்குறாங்க விட்டு இப்ப கசியுது. நிலாம முன்ன மண்ணில தான் சும்மா இது கான்கிரீட் போட்டு விட்டா அந்த தண்ணி வந்து நிக்குது. எங்க விட்டு இப்படி சாதம் உயரையில பதிவு அங்கடக்கு தகரா வீடு சைட்டால மேலால நம்பருக்கு அவங்க தரப்பா அந்த அது போட்டுமே தண்ணி வருதுங்களை. இதுல இந்த ஒரு வீட்டுல வந்திருக்காங்க. வீட்டுல இந்த இருக்கிற அந்த அம்மா இருக்கிறா. வீடு ஃபுல்லா சுத்தி வேற எல்லாம் தண்ணி வந்திருக்கு. சுத்தி வேற எல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு. உங்களோட வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி வந்திருக்கு. வீட்டுக்கு எல்லாம் உள்ளுக்கு தண்ணி எங்க சரியான தண்ணி இருக்கு. உள்ளுக்கு வந்து சின்ன குழந்தை வச்சிருக்காங்க. ஒண்ணும் செய்யலாது சமைக்கல அந்த தண்ணிக்குள்ள எல்லாம் எல்லாம் சுத்தி வேற தண்ணி தான் வந்து நிக்குது. இந்த தண்ணி ஓடுற மாதிரி ஓடக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்கு இல்ல? அப்படி இல்லையாங்க எல்லாம் ஃபுல்லா தண்ணி தானே. குளமங்கால பக்கத்துல குளம் இருக்கு. வெயில் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தானே. இல்ல ஆக்களுக்கு சின்ன பிள்ளைல நிக்கிறேன். சின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறேன். சின்ன வீடு தம்பி சாப்பிட்டீங்களே? குடியிருப்பு பகுதிக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறேன். இத பார்த்து வேற யாரும் அரசியல்வாதிகள் அப்படி யாரும் வந்து உங்களுக்கு கதைச்சு அப்படி உதவி திட்டம் எதுவும் செய்தது? என்ன ஒன்றும் செய்யலைங்க. சாப்பாட்டை தந்தரி நம்ம பார்த்து வந்து வேற ஒரு உதவியும் செய்யல. அரசியல் சாமான ஒன்றும் தெரியல எங்களுக்கு. மற்ற சரியான உடம்பு கடிக்காது தண்ணிக்கு பாம்புகள் எல்லாம் பாம்புகள் அதுக்கு மீன் கலர்கள் எல்லாம் போட்டு கவுளறது ஆவது தானே. நாங்க எல்லாரும் சுத்தி வேற தண்ணி அதே நான் குழந்தை பிள்ளைகளோட இருக்கிறான். அந்த அக்கா குழந்தை பிள்ளை உதவி செய்யணும் இல்ல கொஞ்சம் உதவி விதானைகளை அப்படி எல்லாம் வந்து பாத்து ஜிஎஸ் வந்து பாக்கல ஒன்னும் பாக்கல. தண்ணி கண்டு தெரியல போல கனி வருது. ஒரு உதவி திட்டமும் கிடைக்கல உங்களுக்கு. சரி. மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் தண்ணி வந்திருக்குது. அதால மக்கள் மிகுந்த கஷ்டத்துல அனுபவிச்சு கொண்டு இருக்கிற இது
இந்த வாதரை எந்த இடம் இது? வீரவாணி வீரவாணி. தெகிஞ்சால இருக்கிறோம் வீரவாணி புத்தூர்களாக வீரவாணியில இருக்கின்ற மக்கள் மிகுந்த கஷ்டத்துல தண்ணிக்குள்ளதான் நிறந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. சின்ன பிள்ளைகளோட இருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்க தண்ணிக்கெல்லாம் இருக்கிறேன் சுத்தி வர எல்லாம் தண்ணியும் அந்த வீடுகளும் சின்ன அந்த தண்ணி உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி தான் இடமா இருக்குது. அந்த அவைகளுக்கு என்னால இயன்ற ஒரு சிறுதொகை பணத்தை கொடுக்குறேன். நீங்களும் இப்படி இயன்ற அளவு அவைகளுக்கு உதவி செய்து சாப்பாடுகள் மற்றும் உலருணவு பொருட்கள் மற்றும் அவைகளுக்கு அந்த வீட்டு திட்டம் எல்லாம் வீடுகள் எல்லாம் சின்ன வீடுகளா இருக்குது. இதை பார்க்குற கிராம சபைகள் அவையில் அரச உத்தியோகத்தர் புலம்பெயர் உறவுகள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்து அந்த வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு அந்த அம்மாவுக்கு என்னால் இயன்ற ஒரு சிறு பணத்தை கொடுக்குறேன். என்னால இயன்றதை தந்துக்கிறாங்கம்மா பாப்போம் வேற யாரும் தந்தா இது ஒரு தரம் உதவி செய்யல. நான் என்னால இயன்றதான் இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி யாரும் உதவி செய்தா உதவி செய்கிறேன். சரியம்மா நன்றிங்க. சரிங்க கதைக்கு எங்களையும் பாருங்க சாப்பாடுகளுக்கு குடியிருக்க செய்தோன்னு சாப்பிடுறாங்க. தண்ணிக்குள்ள நிக்கிறீங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதை பாக்குறாக்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கோங்க. நன்றி. ஏன்னாம்மா